இங்க அம்மா இல்லாத ஒரு குட்டி பையன் மழை காலத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அவங்ககிட்ட ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. அந்த கதையில இறந்து போன ஒரு பெண் குயினோட அம்மா அவங்க பையன் பெண் குயினை பாக்குறதுக்காண்டி வானத்துல வந்து ட்ரெயின்ல வருவாங்க. வந்து பையன் கூட ஜாலியா விளாண்டுட்டு மழைக்காலம் விட்டதும் திரும்பி ட்ரெயின்ல போயிருவாங்க. அவங்க அம்மா சொன்ன இந்த கதையை நம்பிக்கிட்டு அவனும் மழைக்காலம் வந்ததும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடுறான். அம்மாலாம் வரமாட்டாங்கடான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் பின்னாடியே ஓடுறாரு. அங்க போய் அம்மா வராதனால அவன் சோகத்தை அழுந்துடுறான். அப்புறமா அங்க தூரத்துல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் அந்த பொண்ணு பக்கத்துல ஓடிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பையனோட அம்மாவை தான் உண்மையாவே வந்திருக்காங்க. அவங்க அப்பாக்கு ஒண்ணுமே புரியல. 3 பேர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அம்மா வந்ததை யாருக்குமே தெரியாத மாதிரி பாத்துக்கிறாங்க. அவங்க அம்மா கூட அவன் ரொம்பவே ஜாலியா விளையாடுறான். கொஞ்ச நாள்ல போக போறோம்னு தெரிஞ்சுக்கிட்ட அம்மா அவனுக்கு சின்ன சின்ன வேலையெல்லாம் கத்து கொடுக்குறாங்க. இப்ப ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிக்குது. அதனால அவன் சம்பந்தமே இல்லாம பக்கத்து வீட்டுக்காரல போய் தனியா ஊத்துறான். அந்த கார்காரவங்க அவங்க அப்பா கிட்ட அம்மா இல்லாத பையன் இப்படிதான் வளருவான்னு சொல்லிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்டு தான்ப்பா சொன்னா அவங்க எப்பெல்லாம் காரை கழுவுறாங்களோ அப்பெல்லாம் மழை பெய்யும். மழை பெஞ்சா நம்ம அம்மா நம்ம கூடயே இருப்பாங்களப்பா, அதான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறான். அந்த பையன் ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் நடக்குது. எல்லாரும் ஸ்டேஜ்ல டாக்டர் ஆக போறேன், நான் இன்ஜினியர் ஆக போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பையனும் அந்த அம்மாவை பாத்துக்கிட்டேன். காலையில இருந்துச்சு நானே குளிச்சுட்டு நானே ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு நானே கரெக்டா ஸ்கூலுக்கு வந்துருவேன். என் துணியை நானே துவச்சுக்கிருவேன். அப்பாவை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு எங்க அம்மாக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சவனே அழுகுறான். அங்க இருக்கவங்க எல்லாருமே அம்மா இல்லாம ஒரு குழந்தை வளருது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க.